கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலும் நாம் சபைக்கு கொண்டு அவரை நோக்கி பார்க்க கிருபை செய்தார். விசேஷமாய் இந்த நேரத்தில் ஆராதனைகளுக்காய் நாம் ஜெபித்தோம். தொடர்ந்து நாம் ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Thank you.
நோக்கி இருக்கிற மனவாட்டியாகிய நாம் தீபத்தில் நிறைவாய் என்னை தூயவரை தரிசிக்க கர்த்தரின் வருகையை எதிர்நோக்கியே சுத்தராம் கண்ணீரையா கர்த்தரின் வருகையை எதிர்நோக்கியே சுத்தராம் கண்ணீரையா தீபத்தில் நீரைவாய் என்னையுடன் தூயோனை வாழ்க்கையிலே பெற்றவர்களா நாம் ஆயத்தமாய் இருப்போமா? ஆவியின் முத்திரை பெற்ற நாமும் ஆயத்தமாகிடுவோம். ஆவியின் முத்திரை பெற்ற நாமும் ஆயத்தமாகிடுவோம். மனவாளன் சபை மகிமையாய் சென்றிடுவோம். மனவாளன் சபை சேர்க்கும் நாளில் மகிமையாய் சென்றிடுவோம். இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா இன்று நீ ஆயத்தமா சந்திக்க சீக்கிரமாய் வரப்போகிறது தேசம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம துதித்து நாம் மையப்படுத்த போகிறோம். தேவனை பொழுது கொள்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மில் வாழ்கிற அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிற எல்லா சூழ்நிலை மறந்து அவரை மாத்திரம் ஆராதிக்கிறோம். உலக சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை விட்டுவிட மாட்டார். ஆராதிக்கும் போது குடும்பமான அளவுக்கு முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம், முழங்கால் குடியிட முடியாதவர்கள் நின்று கொள்ளலாம். ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. உலகத்திலே ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிறதில்லை. உலக சூழ்நிலைக்கு நம்மை விட்டு விடுகிறதில்லை. பொல்லாங்கு நம்மை சோதித்து தீய வழியில் நாம் சென்று விடாதபடி, பின்வாங்கி சென்று விடாதபடி அவர் நம்மை விட்டு கொடுக்காதவராய் நமக்கு பரிசுத்தாவின் முத்திரை அளித்து அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் எல்லாரும் நம்மை விட்டு போய்விடலாம். உலகத்தின் செல்வாக்கு, சம்பத்து, உலகத்தின் உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு விடலாம். ஆனால் நம்மை விட்டு விலகாதிருக்கிற ஒரு தேவன் இன்னைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்தரை படி சொல்கிறார், என்னை விட்டு கொடுக்காத தேவன். ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,
என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சனிரே, என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ வேண்டிக் கொண்டு போதெல்லாம் உன் வாழ்வில் நன்மையை தருகிற தேவன், நீ நினைப்பதற்கு மேலாக உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், தலை விழுந்த இடத்திலே உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன், உள்ளத்தில் ஆழ்ந்து அவரை மகிமைப்படுத்தலாம். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறீர். சொல்லுமா, நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். உன்னை விட்டு கொடுக்காத ஒரு தேவனிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Thank you, Jesus. அவருக்கு மகிமை கொண்டு வரலாம், அவருக்கு நான் மகிமை கொண்டு வரலாம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நான் தலை குனிந்த இடத்தில் என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என்னை சகிரே. Amen. Glory, 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 glory. Thank you, Lord. அந்த தேவன் மேல் நான் ஆசை வைத்து இந்த காலங்களிலே நான் அவரை ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். சீக்கிரமாய் வரப்போகிறேன் மனவான். ஆமென். அவரை சந்திக்கும் உடைய பிள்ளைகளை எத்தீங்களும் விட்டு விடாதபடி அவர் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். நீ தலை விழுந்த இடத்தெல்லாம் உன்னை தலை உயர்த்திருக்கிறார். வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில சிறு சிறு தவறுகள் செய்யும் போதுதான் அந்த உணர்ந்து உன்னை சீர்படுத்தி இருக்கிறார். உன்னை விட்டுக் கொடுக்காதவர்களுடைய வழி மாறி போகாதபடி உன்னை ஒரு வழி நடத்தி பாதை காட்டி உன்னை வழி நடத்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா.
துன்ப நேரத்திலும் உமக்காக யாவும் செய்வேன். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம் தேவை சந்திக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியான சூழ்நிலை வரும்போதெல்லாம் அவர்களை விட்டு கொடுக்கிறதில்லை. அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் நம்மை உணர்த்துகிறார். அவர் நம்மை உறுதிக்கிறார். நம்மை அலையிலுயா அவரது மக்கள் கேட்கிற ஆண்டவரே, என்னுடைய பலன் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இன்னும் எனக்கு பலன் வேண்டும். இனமாய் வாழ பலன் வேண்டும். என்னை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பலன் வேண்டும். ஆண்டவரே, என்னை கைத்தார் ஆண்டவரே, ஒரு நோய்க்கு அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் செய்வேன் என்று சொன்னதை செய்வதாக சொல்லமாக இருக்கிறார். அவர் நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த அன்புகளை அவர் செய்வதாக இருக்கிறார். அவருடைய சட்டை வேதம் சொல்லுது, அவருடைய சட்டை நிழலுக்குள்ள ஆரோக்கியம் அவர் சமூகத்தில் பேரானந்தம் உண்டு. அவர் சமூகத்தில் பலன் உண்டு. தேவாலயம் மகிமையினால் மூடப்பட்டது. ஹல்லேலூயா. தேவாலயம் அவருடைய வேதத்தினால் நிறைந்திருந்தது. மகிமையினால் அந்த தேவாலயம் நிரம்பினது என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பரிசீலித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய சமூகம் வந்து இறங்கி இருக்கிறார்கள். அவருடைய சமூகம் வந்து இறங்கி இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளும் உணர்ந்தவர்களாக
தேவ சமூகத்திடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதாமே. தேவ பிரசனமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது சித்தம் மீது வைத்திட்ட பின்பு வாழ்க்கை. பாவியின் மீது அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் மீது வைத்திட்ட பின்பு வாழ்க்கை. நண்புதான் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறது. தாமாக வரவில்லை. தேவன் நம்மை முன் குறித்து அழைத்து வந்திருக்கிறார். நாம் இந்த இடத்தில் கொண்டு வரப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் ஆராதிக்கிறது வானத்தின் பூமியும் சர்வத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை. இல்லாமல் நாம் இங்கு வரவில்லை. இந்த ஆராதனை வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த ஆராதனை உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். எண்ணுகிறதற்கு மேலானவளை கற்றுப்பாடு. இதுவரை நீ கண்டிராதவளை காண வைக்கிறது. இதுவரை நடக்கிறாத பாதையில் உன்னை நடக்க வைக்கிற தேவன். இதுவரைக்கு எட்டாத ஆமென் உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்கிற தேவன். ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறபடினால் இந்த ஆராதனையோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நிரப்புகிறது. அவருடைய ஆவியானவரை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னும் மகிமையினால் இன்னும் வல்லமையினால் மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமோ? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமோ? உப்பில்லையாய் நான் வாழக்கூடுமோ? உப்பில்லையாய் நான் வாழ முடியுமோ? அவர் ஒருவரால் தான் உன்னை வாழ வைக்க முடியும். அவருடைய ஜனம் என்கிற அடையாளத்தோடு, அவருடைய பிள்ளைகள் என்ற அபிஷேகத்தோடு. ஆமென் ஆமென் ஆமென். அவருடைய நடத்துகிற தேவன், உன்னை பயன்படுத்துகிற தேவன். ஆமென். இந்த காலை ஆராதனையிலே உன்னில் அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாராம். இது ஒரு பாயம். Thank you Jesus. Amen. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமோ? மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமோ? உப்பில்லையாய் நான் வாழக்கூடுமோ? உப்பில்லையாய் நான் வாழ முடியுமோ? பாவியின் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் மீது வைத்திட்ட பின்பு வாழத் தெரியலை. இன்னும் வாழத் தெரியலை. வாழத் தெரியலை. இன்னும் வாழத் தெரியலை. கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தர முடியாது. அந்த கிருபை தேவன் நமக்கு தர முடியாது. அவர் சமூகத்தை நோக்கி கேட்கலாம். உமக்காக வாழ எனக்கு ஒரு நிச்சயமாக நீர் விரும்புகிற வாழ்க்கை செய்ய என்னை பயன்படுத்துவார். என்ன இருக்கிற குறைகளை என்னை நிறைவாய் மாற்றுவார். நான் குறைவோடு வந்திருக்கிறேன். என்னை நிறைவாக்குகிறது. பல குறைகளோடு நிறுத்த நான் என்று கொண்டிருக்கிறேன். நீர் ஒருவர் தான் என் வாழ்க்கையை நிறைவாக்க முடியும். தேவனத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனுடன் உண்டாகும் என்று சொல்ல நிறைவான பலனை உனக்கு தருகிறவர் தேவன். ஹல்லேலூயா. எஸ் ஆமென். அந்த குறைவை உன்னை விட்டு கர்த்தர் அகற்றுகிறார். தேவன் நிறைவை இந்த காலவேளை உனக்கு தருகிறார். வாலிப தம்பி தங்கச்சி வாழ்க்கையில் இந்த நிறைவை இந்த காலை ஆராதனை நீங்கள் அர்ப்பணித்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு சகோதரியை அதை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு சகோதரனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். உன்னை நிறைவாக்கி நடத்துகிறவர் தேவன். எஸ் எஸ் எல்லா குறைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார். தாவீது போல சொல்ல போகிறார்.
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லும்படி ஒரு நிறைவின் பாத்திரமாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். எஸ், glory to God. இந்த முதல் மாதத்தின் கடைசி தினத்தில் வந்திருக்கிறார். ஆமென். உன்னை நிறைவானவனாய் மாற்றுகிற தேவன் இந்த ஆராதனை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உன் அருகே வந்திருக்கிறார். உண்மையினுடைய கரத்தை வைத்து உன்னை ஆமென் நிறைவாக்க விரும்புகிறார். எஸ், இயேசுவின் நாமத்தில் அந்த குறைவு உன்னை விட்டு நீங்குகிறது. நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் மறைந்து போகும், ஒழிந்து போகும். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த கவியை மாத்திரம் பாடி முடிக்கலாமே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. கேட்கலாமா? நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியாலே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியாலே. நிரப்பிடுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியாலே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பிடுங்க. அவருடைய நிரப்பும் பொழுது உன்னை அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் எப்படி சொல்கிறார்? கர்த்தர் இந்த கால விடுதலை அப்படி நிரப்பி பயன்படுத்த போகிறார். நீழலை தொடுவோம், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். நீழலை தொடுவோம், சுகத்தை பெறணும். கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். நிரப்புங்கப்பா
கர்த்தருடைய வல்லமையினால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ குறைவே அல்ல, நிறைவை காணப்போகிறார். ஆமென். நீ நிறைவை காணப்போகிறார். ஆமென். உன் அருகே கர்த்தர் வந்தபோது நீ குறைவுள்ளவனாய் காணப்போகிறார். ஆனால் கர்த்தர் உனக்கு நிறைவானதை கொடுக்க போகிறார். நிறைவான ஒரு படிப்பில் கர்த்தர் நிறைவை தரப்போகிறார். ஒரு சரீர சுகத்தில் கர்த்தர் நிறைவை தரப்போகிறார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிறைவை தரப்போகிறார். இந்த பொருளாதாரத்தில் ஒரு நிறைவை கர்த்தர் தரப்போகிறார். உங்க பிசினஸ்ல கர்த்தர் ஒரு நிறைவை தரப்போகிறார். உடைய ஆவிக்குரிய பகுதியில உடைய ஊழியர்களை கர்த்தர் ஒரு நிறைவை தரப்போகிறார். குறைகள் ஒழிகிறது சொல்லுகிறார். தேவாதி தேவனுக்கு நிறைவை தரும்படி இந்த ஆராதனை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே வரும்போது உறைவுகள் மாறுதே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ மாறுமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே. Thank you, Lord. தேவன் அளிக்கிறது நிறைவு தன் குமாரன் மூலமாக வாக்குப்படின பரிசுத்தாவியின் மூலமாக தன்னுடைய வாக்குகள் மூலமாய் இன்றைக்கு அந்த நிறைவை அனுபவிக்க உன்னை அழைத்து வந்திருக்கிறார். உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். சொல்ல முடியாத அன்பினால் உன்னை நிரப்புகிறார். புது பலத்தினால் உன்னை நிரப்புகிறார். விசுவாசத்தினால் உன்னை நிரப்புகிறார். பக்தி வைராக்கியத்தினால் உன்னை நிரப்புகிறார். ஆமென். புதிய நம்பிக்கையினால் உன்னை நிரப்புகிறார். ஆமென். glory glory yes yes உனக்குள்ளே ஆவற்ற விசுவாசத்தினால் அவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு நிறைவு வாழ்க்கையில் ஒரு நிறைவு வாழ்க்கையில் இந்த குறைவெல்லாம் ஒழிந்து நான் குறைவானவள் அல்ல. எல்லாரும் என்னை குறை கூறுகிறார்கள். மற்றவர்களுக்குமாக நான் மதிப்பிழந்து இருக்கிறேன். என்னை அந்நியப்படுத்துகிறார்கள், அற்பமா எண்ணுகிறார்களே. கர்த்தருடைய நிறைவான மகளாய் மாற்றப்படுகிறார். நிறைவான மகளாய் மாற்றப்படுகிறார். நிறைவில் வல்லமை காலை ஆராதனை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கவராய் இந்த பூமியின் தாழ்வுகளுக்கு இறங்கி வந்தார். ஆமென். இந்த பூமியின் தாழ்வுகளுக்கு இறங்கி வந்தார். வெறுமையாயிருந்த பூமியை அவர் நிரப்பினார். நல்ல குணாதிசயங்கள் அவனை நிரப்ப போகிறார். உன் இல்லத்தை சகல வஸ்துக்களினால் நிரப்ப போகிறார். ஆமென் 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 ஆமென். இந்த உள்ளான மனிதனை ஆவிக்குரிய வரங்களினால் உன்னை நிரப்ப போகிறார். கண்கள் நிறைவை பார்க்க போகிறது. glory 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 glory. நான் அல்ல, நிறைவாக்குகிற தேவனை நான் அழைக்கிறேன். நிறைவாக்குகிற வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கிறது. நிறைவாக்குகிற வார்த்தை எனக்குள் இருக்கிறது. அது எனக்கு நிறைவை கொண்டு வருகிறது. ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடுகிறது. அவரை தேடி வந்திருக்கிறார். மனதில் நிறைய குழப்பம், எத்தனையோ முயற்சிகள் விரும்பினது கிடைக்காமல் தோல்வி அடைந்து திருப்தியற்ற நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். அந்த குறைவுகளை கர்த்தர் விட்டு விளக்குகிறார். இது குழப்பத்தோடு அல்ல. ஹல்லேலூயா. இது குழப்பத்தோடு அல்ல, வெறுமையா அல்ல. ஆமென். ஒரு நிறைவை, ஒரு திருப்தியை தேவ சமூகம் உனக்கு கொடுக்கிறது. 2021
ஆமென் ஹalleluya. அந்த முதல் மாதத்தில் கடைசி நாள்ல கர்த்தர் உனக்கு ஒரு நிறைவின் வாழ்வை உனக்கு போகிறார். கிருபை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஆண்டவரே விட்டு விடுங்க. Thank you Lord. அவருக்கு சதா காலம் மகிமை உண்டாவதாக. இந்த சிந்தையோடு கூட ஆண்டவரே ஒரு நிறைவுக்கு நேராக இந்த வருஷத்தில் எங்களை நடத்த போகிறேன். வெறும் படை அலசி கொண்டிருந்தார். 2 படகுகள் நிரப்பத்தக்கதான வலை கிழியத்தக்கதான மீன்களை அவன் எடுக்கும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கடனை திருப்பி கொடுக்கும்படி அவள் தன் பிள்ளைகளை கொடுத்து விடும் அளவுக்கு அவள் நிர்பந்தமாயிருந்தாள். கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு நிறைவை கொடுத்தார். இன்றைக்கு அந்த தேவனிடத்தில் உள்ள ஆவி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நான் தேவ செய்திக்காக காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டினார். அனலாயிரு. எப்படி இரு? அனலாயிரு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய தேவன் சபையை பார்த்து இப்படி சொன்னார். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 19 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சபையை குறித்து ஆண்டவர் சொல்றார். லவோதிகேயா என்கிற ஒரு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த சபையை பார்த்து பேசுகிறார். லவோதிகேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். உன் கிரியைகளை உன் செயலை நான் தெரிஞ்சிருக்கிறேன். வானத்து பூமியை படைத்த ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து சொல்றார், உன் செயலை நான் அறிந்திருக்கிறேன். உன் வெளித்தோற்றம் அல்ல, உன்னுடைய செயலை கர்த்தர் பார்க்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய செயல் எப்படி இருக்குன்னு சொன்னா, உனக்கு குளிரும் கிடையாது, ஆனாலும் கிடையாது. ஆனா நீ எப்படி இருக்கிற? வெது வெதுப்பாய் இருக்க. நர்மையான தேவ பிள்ளைகளை, இன்றைய கால திருச்சபையுடைய நிலைமை இதுதான். ஆண்டவருக்காய் அதி தீவிரமாய் வாழ்வது கிடையாது, அல்லது ஆண்டவர் விட்டு தூரம் போவதும் கிடையாது. ஆனா ஆண்டவருக்காய் வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு எந்த முயற்சியும் எடுக்காத நிலைமையில அப்படியே உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை வருஷம் விசுவாசியமா நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க சபையில? உங்க பங்கு என்ன? நான் சர்ச்செல்லாம் சுத்தம் பண்றேன், நான் சிறுவர் ஊழியம் செய்யறேன். சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, எவ்வளவு வருஷம் இந்த ஆண்டவர் தெரியாம விட்டுட்டேன். அவங்க வயசுல சிறுவர் ஊழியம் செய்ய வேண்டிய இதுவே கிடையாது. யார் தான் பண்ணங்க? ஹலோ கிரிக்கெட் பிளேயர், யார் பண்ண சிறுவர் ஊழியம்? சொல்லுடா வாய் திறந்து. வாலி பர்கல் வந்து அவங்க சொல்லணும், பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஏரியாவை சிறுவர் ஊழியம் என்னப்பா இப்படி ஜெயிச்சாண்டியா இருக்கிறாரு பாருங்க, ஊழியம் பண்ணணும். ஆனா அவங்க கேட்கறாங்க, பேரம் பேத்தி எடுத்து கேட்கறாங்க, நான் சிறுவர் ஊழியம் செய்ய போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே கவனியுங்கள். தேவனும் கிரியை பார்க்கிறார். உனக்கு ஒன்றுமில்லாத போது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், உன்னை பாதுகாத்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், உன்னை வாழ வைத்திருக்கிறார், உனக்கு வளத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நீ கேட்காத போது தேவன் நன்மைகளை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள் தேவச்சனமே, நாம் என்ன கிரியை செய்கிற ஆண்டவருக்காக. இன்னும் வெதுவெதுப்பான வாழ்க்கை. வாரந்தோறும் சர்ச்சைக்கு வருவோம், என்னவோ பேசுறார் பாஸ்டர், அவர் காசு வேற கேட்கிறார். சிலர் முறுமுறுத்துக் கொண்டு போவார்கள், சிலர்கள் இந்த விஷயங்களை குறித்து புரிந்து கொள்ளாமலே போவார்கள். என் அருமையான தேவஜனமே, ப்ளீஸ் தயவு செய்து, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நீங்க வெதுவெதுப்பான வாழ்க்கை செய்ய வேண்டாம், எனக்கு என்னன்ற வாழ்க்கை செய்ய வேண்டாம். உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். கரிசனையோடு கர்த்தர் இந்த ஆராதனையில பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகே நின்று கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ இன்னும் நீ வெதுவெதுப்பா இருக்காத, நீ அனலாய் மாறு, அக்னியாய் மாறு, அநேகருக்கும்பாக. ஆமென், ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரகாசத்தை, வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கிறார். இந்த லவோதிகேயா சபை இப்படி வெதுவெதுப்பாய் வாழ்ந்த சபை. ஆண்டவர் சொல்றாரு, வெதுவெதுப்பா இருந்தா நான் என்ன செய்வேன்னு சொல்றாருங்க,
உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். எவ்வளவு அறிவு இருக்கிறார் பாருங்க. உன் வெதுவெதுப்பான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. 10 வருஷமா நீ உட்கார்ந்து எழுந்து போறியா, எனக்கு தேவையில்லை. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், இல்ல ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து ஜெபி, ஊழியம் செய்வோடு இணைந்து ஊழியத்துல பங்கு பெறு, ஆலய ஆராதனையில பங்கு பெறு, கர்த்தருடைய பணிக்காரனால் முடிந்த அளவுக்கு செலவிடு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் அதுதான். இன்னும் வெதுவெதுப்பான வாழ்க்கை வேண்டாம். ஏன் இந்த சபைக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சபை குறித்ததானே சில பின் சரித்திரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த லவோதிகேயா சபை இங்க நிறைய வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்குமா? என்ன ஊற்றுங்க? வெந்நீர் ஊற்றுக்கள் பார்த்திருக்கிறீங்களா? வெந்நீர் ஊற்றுக்கள் கேள்விப்படும். டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா அதை பார்ப்பாங்க. கீழே இருந்து தண்ணி கொதிக்கிற மாதிரி வெளியே வரும். ஆமே, இந்த வெந்நீர் ஊற்றுகள் அங்க இருக்கும். இதை அந்த வெந்நீர் ஊற்றுகளை எரோபியோலி என்கிற இடத்துல இருந்து அந்த நீர் ஊற்றை இங்க கொண்டு வருவாங்க லவோதிகேயாவுக்கு. அதை கொண்டு வரதுக்குள்ள இந்த தண்ணி என்ன ஆகுமா, சூடா வந்த தண்ணி எப்படி ஆயிடுங்க, வெது வெதுப்பாயிடும். இன்னைக்கு என் நிலைமை அப்படிதான் இல்லையா? வெது வெதுப்பா தண்ணி குடிச்சு எனக்கு த்ரோட்டு வரல. நானும் அங்க ஏத்துங்கன்ற மைக்கு என்ன செய்யல, சத்தம் வரல. அவர் சொல்ல சத்தமா தானே இருக்குதுன்ற, இங்க சத்தம் வரல. இந்த வெது வெதுப்பு ரொம்ப டேஞ்சரஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பாஸ்டர் சிஸ்டர், 2021 வெது வெதுப்பான வாழ்க்கை வேண்டாம், நீங்க அனலா இருக்கணும், நீங்க அனலா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, உலகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க வேணாலும் தூங்கிட்டு போயிடலாம், எதை வேணா சாப்பிட்டு போயிடலாம். நீ ஏன் ட்ரெஸ் நல்லா போடலன்னு யாரும் என்ன செய்ய போதில்ல, கேட்க போதில்ல. ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க விதவிதமா உடுத்துவாங்க, விதவிதமா காரியங்களை செய்வாங்க, அவங்களுக்கு லக்ஸூரியா வாழ்வாங்க. ஆனா அந்த மிடில்ல இருக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் நம்ம மிடில் கிளாஸ் தாங்க நம்ம இருக்கணும் இல்லையா? இவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. கௌரவத்தையும் விட முடியாது, கடன் பட்டாது என்ன பண்ணாங்க. ஆனா அந்த மிடில் கிளாஸ் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டம். இது வாழ்க்கையில பொருளாதாரத்தை சார்ந்த விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மிடில் இருக்கவே கூடாது. ஆமென். அதுதான் வெதுவெதுப்பான வாழ்க்கை. ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல, பாஸ்டர் சொன்னது எனக்கு தெரியாது. ஓ, சர்ச்சில் இப்படிலாம் நடக்குதா? அப்படியா? இவங்களாம் எங்க இருக்கிறாங்க? வெதுவெதுப்புல இருக்கிற மக்கள். தேவச்சனமே, கவனிங்கள், கவனிங்கள். இன்னும் கர்த்தர் பொறுமையா இருக்க மாட்டார், சீக்கிரத்துல வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமா, நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. ஆமே. ஒரு பாட்டு அந்த நாட்களில் பாடுவாங்க, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீ பெரியவர், பெரியவர். தேவனே பரிசுத்தர். தேவனே நீ நல்லவர், நல்லவர். தேவனே நீ வல்லவர், வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. பாவிகள் துரோகிகளையா, பாகாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவமான மக்களே துயா, பாதகர் பாவம் போக்கவே, பாதகர் பொறுக்கிறீரதோ, இந்த பாதகர் பாவம் போக்கவே, பாதகர் பொறுக்கிறீரதோ. ஆமென். ஆண்டவர் சீக்கிரமா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குமா? எங்க துவங்குங்க?
எங்க துவங்குங்க? இப்பயும் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணுவார். தம்பி, பல ஆண்டுகள் நீ சபையில் அங்க வைத்திருக்கலாம். சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி, சபையில் நீ தேவனுடைய பிள்ளையாய் ரட்சிக்கப்பட்டு நன்மையை பெற்றிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, நீ தேவனுக்கு பயனற்ற ஒரு வாழ்க்கை செய்வாயானால் ஆண்டவர் சொல்ல, நான் வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலாயிரு. கர்த்தருடைய அழைக்கிறார், கர்த்தருடைய அழைக்கிறார். வேதாகமம் சொல்லுகிற அநேக உண்மைகளை நான் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே அந்த லவோதிக்கேயாவுக்கு யூரோப்போலில் இருந்து வருகிற அந்த சுடு தண்ணீர் அது என்னவா மாறி விடுகிறதா? வெதுவெதுப்பாய் மாறி விடுகிறது. இந்த சபைக்கு அதுதான் சொல்றாரு, நீ வெதுவெதுப்பா இருக்கிற, நான் உன்னை வாந்தி பண்ணி கொள்வேன். என்னை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே லவோதிக்கேயா அப்படின்னா என்னன்னா, இக்கால திருச்சபை அது குறிக்கிறது. இந்த லவோதிக்கேயாவுக்கு பொருள் என்ன சொன்னா, மனித ஆளுகை. சொல்லுங்க, மனித ஆளுகை. இப்ப நல்லா கவனிங்க, நிறைய நேரம் நம்மை நாமே தான் ஆளுகை செய்ய பார்க்கணும். இல்லைன்னா நாம மற்றவங்களை என்ன செய்யறோம்? ஆளுகை செய்ய பார்க்கிறோம். ஆனால் யார் நம்மை ஆள வேண்டும்? தேவன் நம்மை ஆள வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின போது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஒரு நாள்ல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ராஜா வேண்டும். எல்லா நாட்டிலும் ராஜா இருக்கிறாங்க, எங்களையும் ஆள்வதற்கு யார் வேண்டும்? ராஜா வேண்டும். தேவ சமூகத்தில் போய் சாமுவேல் அழுகிறார். ஏன் ஆண்டவரே, நான் நன்றாக தான் இந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தேன், உங்களுடைய வாக்கின்படி தானே நடத்தினேன். இந்த ஜனங்கள் இப்படி கேட்கிறார்களே. ஆண்டவர் சொல்றார், அவர்கள் என்னையே தள்ளி விடுகிறார்கள், அவர்கள் மனிதனுடைய ஆளுகையை விரும்புகிறார்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து, அந்த ஜனங்கள் சொல்கிறபடி செய். சில வேளை ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். அவர் விரும்பாததை நீங்க கேட்பீங்க, ஆண்டவர் செய்துவார். நீங்க நினைச்சுக்கோங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். தப்பு செஞ்சுட்டு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார்னு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சத்தியம் இல்லாமல், வேத வசன அடிப்படை இல்லாமல் எந்த ஒரு நன்மை உனக்கு கிடைச்சாலும் அது சரியானது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவ ஜனமே, அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், மனிதனுடைய ஆளுகையை கேட்கிறார்கள், ராஜா ஆள வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்ப ராஜா அவர்களை ஆள ஆரம்பிக்கிறார். முதல் அரசனாக சவுலை நியமிக்கிறார்கள். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு, அவருடைய ராஜ்யபாரம் துவங்கின பின்பு, அரசர்கள் ஆளும் பொழுது அவர்களை ஒடுக்க பார்க்கிறார்கள். ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், அவங்க ராஜாக்களுக்கு போய் என்ன செய்ய போறாங்க? அடிமைகளா இருக்க போறாங்க, அடிமைகளா இருக்க விரும்புறாங்க. அவருடைய பெண் பிள்ளைகள் அவங்க வீட்டுல அடிமைகளா வேலை செய்ய அவங்க விரும்புறாங்க. ராஜாக்கள் அவர்களுக்கு வரி செலுத்த சொல்லி அவர்களை கட்டுப்படுத்தி நடத்துகிற என்னுடைய ராஜ்யத்திலே என்னுடைய ஆளுகையிலே குறைவில்லாமல் இருந்தது. ஆனால் மனித ஆளுகை கேட்கிறாங்க, அவங்க என்னபடியே கொடுத்துருட்டார். சில வேளை நம்ம இப்படிதான் போராடி ஜெபிப்போம், தேவ சித்தம் நமக்கு தெரியாது, ஏன்னா பைபிள் வாசிக்கிறது இல்லை. அதனாலதான் பைபிள் ஸ்டடி வரணும்னு சொல்றேன். பைபிள் வாசிக்காதனால நம்ம தேவ சித்தத்தை உணராமலே கேட்போம். தேவனுக்கு பிரியமில்லாதது செய்து கொண்டே கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நன்மை செய்து விடுவார், பரவாயில்லை. நாடகம் பார்த்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா? மொத்தமா சேர்த்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்மை இந்த உலகத்தினுடைய பொல்லாங்கிலே வாழ்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அசுத்தமானதை தொடாதீர்கள், அவிடத்தை விட்டு நீங்கள் விலகி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தோடு வாழ்ந்த நாம் மறுபடியும் உலக வாழ்க்கையோடு வாழ்ந்து ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று பொய்யாய் திருப்தி அடைந்து கொண்டு இருக்காதே. சத்தியத்தின்படி வாழும்போது அது நெருக்கம் வந்தாலும், சிக்கல் வந்தாலும், கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாது. நீ தேவ பிள்ளை, உனக்கென்று ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரும். ஏன்னா நீ சத்தியத்துக்காக வாழ்ற, உனக்கு வர கஷ்டத்தை பார்க்காத. நீதிமானுக்கு துன்பம் வரும். தேவ பக்தியா வாழ மனதா இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களில் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். ஏன்? நான் அழைத்த போது நீங்கள் வந்தீர்கள், நான் சொன்ன வாக்குகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்.
எனக்கு பிரியமாய் நீங்கள் நடந்து கொண்டீர்கள், அதன் நிமித்தமாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில இந்த வெதுவெதுப்பான வாழ்க்கையை விட்டு நாம் அனலாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி அனலாய் நாம் மாறுவதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை என்னோடு கூட வாசிங்க. அவருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சபை, அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் ஆளுகிற அந்த ஆளுமையை இன்றைய கால சபை எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவரே என்ன ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவர். நான் அடிக்கடி இந்த காரியத்தை பிரசங்கிக்கிறேன், ஆராதனை நடத்தும் போதெல்லாம் சொல்லுவேன், உமது ஆளுகை வருவதாக. இயேசு சொல்லி கொடுத்தாரா? பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே இந்த ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம், அதாவது உங்களுடைய விருப்பம் பரமண்டல் செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அவர் விருப்பம், அவர் ஆளுகை, அவருக்கு மட்டும்தான் மகிமை. இதுதான் இந்த ஜபத்தில் முதன்மையா வர்ற விஷயம். ஆகவே ஆண்டவர் ஆளாத குடும்பங்களில் ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவர் ஆளாத தனிநபர் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்காது. ஆண்டவர் ஆளுகை செய்யாத சபைகளில பெருக்கம் இருக்காது. ஆகவே மனித ஆளுகை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க தேவன் ஆள முடியாது. கைகளை தண்ணி நல்லா கத்தரை சோதனை பண்ணுங்க. ஆகவே நம்முடைய திருச்சபையில நம்ம ஆவிக்குரிய ரீதியில தலைவர்களை வைக்கிறோம், பொறுப்பாளர்களை வைக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கிற அவர்களுக்கு தந்த வரத்தின்படி ஊழியர்களை நாம் ஏற்படுத்தி அந்த பொறுப்புகளை கொடுக்கிறோம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சில திருச்சபைகள்ல கமிட்டி இருக்கும். என்ன இருக்குங்க? கமிட்டி இருக்கும். அவங்க கணக்கு போட்டு அவங்க ஆலோசனை பண்ணி செய்வாங்க. இது உலகத்திலே செய்யறாங்க. அல்லேலூயா. ஆமென். அது போன்ற இடங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மனித ஆளுகை இருக்கும். தேவன் அங்க என்ன செய்ய மாட்டார்? ஆளுகை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் திருச்சபையில எப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்தணும் என்கிற குவாலிஃபிகேஷன் பைபிள்ல வச்சிருக்கிறேன். நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கிறேன். அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்கா? ரட்சிக்கப்படாத மூப்பர்களை நான் பார்த்து வேதனைப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படாத சபை சங்கத்தினரை பார்த்து நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். காரணம் தெரியுமா? மனிதன் தன்னுடைய அறிவினாலே தேவ காரியங்களை ஆளுகை செய்யவே முடியாது. அல்லேலூயா. தேவன் நம்மை ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. அவரே நமக்குள்ளே வந்து ஆளுகை செய்வார். நம்மை அவர் ஊழியங்களுக்கு ஏற்படுத்துவார், ஊழியங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவார், நமக்கு வரங்களை கிருபைகளை தருவார். நாம் ஒருமித்து தேவ ஆளுகைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த போது பிலிப்பி என்கிறவனை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவனை கமிட்டி மெம்பரா வைக்கல, கர்த்தர் அவனை எழுப்பினார். அவன் என்ன வேலை செஞ்சான்? சர்ச்சில் சாப்பாடு பரிமாறுகிற பணி. ஆனா தேவன் அவனுக்கு வரத்தை கொடுத்து, அருமையான தேவ ஜனமே, சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நபராய் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இதுதான் தேவ ஆளுகை இருக்கிற திருச்சபை. ஆதி அப்போஸ்தலர்கள் இதை செய்தார்கள். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த பணியை செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்களும் வேத வசனத்தை தியானிக்கவும் பிரசங்கிக்கவும் ஜெபம் பண்ணுவதில் நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, மற்ற அனைத்து பணிகளும் அந்த திருச்சபைக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அவர்கள் எழுப்பி ஊழியங்களை செய்தாங்க, ஆத்துமாக்களை கொண்டு வந்தாங்க, சபைகளை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் எழுப்பினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களை உனக்காக வாழ்ந்த அந்த நாட்களை விட்டு, வெதுவெதுப்பான அந்த காலங்களை விட்டு நீ அனலாய் மாற வேண்டும், அக்கினியாய் மாற வேண்டும், நீ பிரகாசிக்க வேண்டும். இயேசு சொன்னது போல நீ பிரகாசிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நம்ம கரெக்டா சொல்றாங்க பாருங்க. அவன் வெளிச்சத்துல, யார் வெளிச்சத்துலங்க? இப்ப அது வேற மம்பாயிடுச்சு. யார் வெளிச்சத்துலங்க? இந்த பக்கம் சொல்லுங்க, யார் வெளிச்சமா? யோவான் ஸ்நானங்க. அப்ப நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நான தீவெட்டியா? யார் மாமே? இயேசு சொன்னார், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், சுடர்களைப் போல பிரகாசிக்கிற அந்த ஜீவ வசனத்தை நீங்க என்ன செய்யணுமா? பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல நீங்க பிரகாசிக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. யாருதாங்க தீவெட்டி? நம்ம தான். கலங்கர விளக்கு யாருங்க? நாம தான். குத்து விளக்கு யாருங்க? நாம தான். நம்மள இருந்து என்ன வருங்க? வெளிச்சம் வரும். அல்லேலூயா. எரிகிற அந்த வெளிச்சம் வருகிற இடத்துல என்ன இருக்குங்க? கை வச்சா எப்படிமா எரியுது? அடுப்பு எரியும் போது உள்ள கை வச்சு பாருங்க, சுடும். அதுதான் அக்கினி.
அது கிட்ட கையை கொண்டு போனா எப்படி இருக்குங்க? அனல் இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது பல வழிகளிலே இந்த அனல் உள்ள வாழ்க்கையை வெளிப்படுவதற்கு சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு அருமையான தேவ நேரம் ரொம்ப வேகமா கடந்து போயிட்டே இருக்குது. நம்ம வர சாட்சிக்கு வர நிறைய நேரம் கொடுத்துட்டோம். நான் வர நிறைய பேச ஆரம்பிச்சுட்டேன். சத்தியத்துக்குள்ள போயிருக்கிறோம். கொஞ்ச நேரம் பொறுமையா சத்தியத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் வெதுவெதுப்பா இருக்கிறது தேவன் விரும்பவில்லை. என் அருமையான மகளே, நீ எரிந்து பிரகாசிக்க வேண்டும். நீ அனலாய் மாற வேண்டும். நீ அக்கினியாய் மாற வேண்டும். தீமையை சுட்டெரிப்பதற்கு இன்னைக்கு வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வெதுவெதுப்பான சபையால் ஒன்றும் செய்ய முடியாது. வெதுவெதுப்பான போதகர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அக்கினியாய் நீங்களும் நானும் மாறினாலும் தேசத்தில் இருக்கிற தீமைகளை சுட்டெரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிவைவல் சொல்லுவாங்க, எழுப்புதல்வாங்க இல்லையா? அது வர பாட்டுல எழுதுறோம். நம்ம வர பாட்டு தெரியாம பாடி எழுப்புதல் அக்கினியை ஊற்றுன்னு சொல்லுவோம். சிலர் அக்கினி சொல்லுவாங்க. அக்கினின்னா என்னன்னு தெரியாது. அக்கினியுடைய வேலை என்னன்னா, ஒரு நெருப்பை மூட்டிட்டு 4 விறகு கட்ட வச்சா என்ன பண்ணுங்க? எது எரியும்? நீ எத்தனை விறகு வெறுக்கிறியோ அத்தனை விறகு என்ன செய்யுங்க? எரிகிற பொருளை எரிப்பதுதான் அக்கினி. உனக்குள்ள தேவ அக்கினி வந்துட்டா தேவன் விரும்பாத தீமையெல்லாம் அதை அழித்து நேர்ச்சிடும். அல்லேலூயா. அக்கினி சுட்டரிக்கும். தீய எண்ணங்களை சுட்டரிக்கும். தீய செயல்களை சுட்டரிக்கும். ஆமென். தீய ஆவிகளை சுட்டரிக்கும். நீங்க நிறைய கிறிஸ்துவங்க இருக்கிறோம். ஆனா என்னவா மாறல? தீவெட்டியா மாறல. அல்லேலூயா. தீவெட்டியா மாறாததுனாலதான். அதனால ஆண்டவர் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தார். யாருக்குங்க? ஒரு தீவெட்டிய டேஸ்க்குள்ள வைப்பார். கிதியோன். வசனத்துல தான் இருக்குது வாழ்க்கை. பைபிள்ல இருக்கிற உண்மை வேற எதுவுமே கிடையாது. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆவல வார்த்தை. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நான் தியானிக்கும்படி என் கண்களை திறந்தோம். அப்புறம் வேற என்ன? யார் தெரியல. தாவீது என்ன சொல்லிக்கிறார் பொழுது? தாவீது சொன்னது சொல்லுமானா வசனத்தை சொல்லுங்க. உங்களுடைய பிரமாணங்களை நான் தியானிக்கும்படி. பாதி வந்துட்டீங்க. எப்ப விழித்துக் கொண்டேன்? 7 மணிக்கா? பாதி ராத்திரியிலே அவர் சொல்றாரு. எப்ப வச்சாருங்க? அப்பவே நான் வீழ்ச்சிக்கிறேன் பிரமாணங்களை தியானிக்க. சில நேரங்கள் ஆண்டவர் பேசுவார். கவனிச்சிருக்கீங்களா? பேசுறவங்களுக்கு தான் தெரியும். சில நேரம் திடீர்னு ஆண்டவர் வசனங்கள் சொப்பனத்துல சொல்லுவார். சில பிரசங்க குறிப்பெல்லாம் வரும். நான் திடீர்னு எழுந்து கூட என்ன செய்வேன்? எழுதி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் தெளிவா பேசுவார். சிலர் ஜெபம் பண்ணும்போது சொல்லிடுவார். அதை விட்டுக்கூடாது. உடனே என்ன செய்யுங்க? எழுதி வச்சுக்கணும். பேசுற தெய்வம் நம்ம தெய்வம். அவங்க அருமையான தேவ ஜனமே. ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான தேவ ஜனமே, லவோதிக்கேயா சபை அங்க இருந்ததானே அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் எப்படி இருந்ததோ அதே போல்தான் அவருடைய ஆவிக்குரிய நிலைமை இருந்தது. இக்கால திருச்சபையுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. மெய் கிறிஸ்தவர்களை காண்பது அரிதா இருக்கிறது. அதிலும் வைராக்கியம் உள்ளவர்களை பார்ப்பது அரிதா இருக்கிறது. பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். ஆனா மெம்பர்ஷிப் வந்து அதிகமா இருக்கிறாங்க. எவ்வளவு இருக்கிறாங்க? மெம்பர்ஷிப் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம சபையில பார்க்கும்போது வசனத்தை கேட்கும்போது, ஒரு சம்பவத்தை கேட்கும்போது நீங்க முழிக்கிறீங்க. அப்போ இந்தியா முழுவதும் இருக்கிற திருச்சபையோட நிலைமை இதுதான். அல்லேலூயா, ஆமென். தேவ ஜனமே, வேதத்தை நாம் அறியாமல் இருக்கிறதுனாலே இப்படிப்பட்ட வாழ்க்கையில வெதுவெதுப்பான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். என்னோட கூட வாங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கர்த்தர் ஆள இடம் அளிக்க வேண்டும். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுதுங்க. நியாயாதிபதிகள் 8:20 வேகமா. மனித ஆளுகை வேண்டாம், தேவ ஆளுகை தான் நமக்கு வேண்டும். எடுத்துங்க, உடனே வாசித்துருங்க. என் குமாரனும் ஆள மாட்டார், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லமா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நம்மை ஆளுகிற ஒரு தேவன் அவர்.
ஆமென். அவர் ஆட்சியில குறைவு இருக்காது. அவருடைய ஆட்சியில சத்துருக்கள் உட்புகிறதில்லை. அவருடைய ஆட்சியில அருமையான தேவனுக்குள்ளே எல்லா நன்மைகளும் கொடுக்கப்படும். ஆகவே நம்ம யாருடைய ஆட்சியில் இருக்கிறோம் கவனிங்க. யார் ஆளுங்க? சிலர் பாத்தீங்கன்னா விளையாட்டு அவர்களை ஆளுகை செய்கிறது. சிலருக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் வேற என்னங்க இன்ஸ்டாகிராம், வேற என்ன இருக்குதுங்க யூடியூப், அதெல்லாம் அவங்களை ஆளுகை செய்யுது. சிலரை எது ஆளுகை செய்யுதுன்னா எதுங்க? எல்லாரும் ஊர் கதையெல்லாம் பேசி இந்த ஆளுகை செய்யுது. தீய எண்ணங்கள் ஆளுகை செய்கிறது, தீய செயல்கள் ஆளுகை செய்கிறது. சிலர் எப்பவுமே சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கலாமா, இந்த பொய் சொல்லி எப்படி சம்பாதிக்கலாமா, அவனை ஏமாத்தி இப்படி சம்பாதிக்கலாமா, இப்படி ஓடி சம்பாதிக்கலாமா. ஆளுகை, பண ஆசை எல்லா தீமைக்கும். பணத்தை சம்பாதிங்க, சம்பாதிக்காம இருக்காதீங்க, சோம்பேறியா இருக்காதீங்க. ஆனால் அதுதான் வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நான் இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், கர்த்தர் எங்களை ஆள வேண்டும். கிதியோன் சொல்லுகிறார், எனக்கு அருமையான நான் ஆளக்கூடாது, எங்க பிள்ளைங்களும் ஆளக்கூடாது, உங்களை கர்த்தர் தான் ஆளணும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இவ்வாறு நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆளுகை புதிய ஏற்பாட்டு கால திருச்சபைக்கு ஆண்டவர் ஆளுகையின் அதிகாரத்தை ஒருவருக்கு கொடுக்கிறார். அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாருங்க? ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளாக இப்ப எங்களை நியமிச்சிருக்கிறார். சூப்பர்வைஸ் பண்றதுக்கு எங்களை நியமிச்சிருக்கிறார். நாங்க பாக்குறோம், ஏன் கண்ணை மூடு, ஏன் போன வாரம் சர்ச்சைக்கு வரல, ஏன் கர்த்தருக்கு சரியா கொடுக்கல, ஏன் உபவாசத்துக்கு வரல, நைட் பிரேயர்லயா வரல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் நீ வளராம இருக்கிற, இதெல்லாம் யார் ஏன் பண்றாங்க பாஸ்டருங்கன்னா, ஏன் ஊழியக்காரங்க செய்யறாங்கன்னா, இந்த ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களுக்குள்ள ஆளுகை செய்து உங்களை நடத்துவதற்கு பயன்படுத்துகிறார். தீர்க்கதரிசிக்குள்ள ஆளுகை செய்து உங்களை உணர்த்துவதற்கு பயன்படுத்துகிறார். உங்களுக்குள்ளேயே அவர் ஆளுகை செய்து உங்க வாழ்க்கையெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தேவன் எங்க ஆளுகிறாரோ அவ்விடங்களில் பரிசுத்தம் இருக்கும், அவ்விடங்களில் நீதி இருக்கும், அவ்விடங்களில் என்ன இருக்குங்க? அன்பு இருக்கும். அல்லேலூயா. இப்ப யார் நம்மள ஆளணும்? வெளியே இருக்கிறவங்க கவனிக்கிற மாதிரி தெரியல, செய்தியை கவனிக்க, நல்லா கவனிக்க. முடிஞ்சதும் உங்களை கேட்பேன், வெளியே இருக்கிறவங்க வந்து கேட்பேன், பரவாயில்ல என்றாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஆளணும், வேற ஆள் என்ன செய்யக்கூடாதுங்க, ஆளவே கூடாது. ஆக நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உலகம் உங்களை ஆளாதிருப்பதாக, மனிதர் உங்களை ஆளாதிருப்பார்களாக, சூழ்நிலை உங்களை ஆளாதிருப்பதாக, சத்துரு உங்களை ஆளாதிருப்பாராக, உங்களுடைய சொந்த எண்ணங்கள் உங்களை ஆளக்கூடாது. நான் விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் கவனிச்சு தெரியல. தேவன் நாம் எதை பெற வேண்டுமோ அந்த விருப்பத்தை முதலாவது நம்மள அவர் தான் உண்டு பண்ணணும். அவர் உண்டு பண்ணாத விருப்பம் உங்களை வருது பாருங்க, அது மானசீக எண்ணம். புரியுதுங்களா? தேவனே உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார். பைபிள் வசனம் சொல்றா, அவர் உங்களுக்குள்ள என்ன செய்யறாராம்? நமது விருப்பத்தையும் செய்கையும் அவர் தான் உண்டு பண்ணுகிறார். அந்த விருப்பத்தை நீங்க கேட்கும் போது கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவன் உன்னில ஏற்படுத்தாத ஒன்றை நீ கேட்கும் போது கிடைக்கவே கிடைக்காது. சில பிள்ளைகளுக்கு பாருங்க, ஒரு சப்ஜெக்ட படிக்கணும்னா அவங்களுக்குள்ள முதல்ல என்ன வந்துருதுங்க? விருப்பங்கள் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கான அந்த விருப்பத்திற்கு அவர்களை விட்டு கொடுத்து செயல்படும் போது அவங்க அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். ஆமென். சிலருக்கு ஜெபம் பண்ண சொன்னா, வியாதிக்கு ஜெபம் பண்ண சொன்னா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? சட்ராசை ரட்சியும், பாஸ்டரை மாற்றும், அந்த கூட்டத்தில் எழுப்பது வரட்டும், இப்படி ஒரு 10 கலந்து அடிச்சிடுவாங்க. அவர் ஆண்டு யோசிப்பார், எதப்பா நான் செய்யறது? நம்ம மண்டையில என்ன இருக்குதுன்னா 100 வசனம் தெரியும், 100 விஷயம் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும். ஒரே விஷயத்துக்கு 100 வசனம் இருக்குது, படிச்சாதான் தெரியும். அதை சொல்லி ஜெபம் பண்ணணும்.
அருமையான தேவஜனமே, ஆகவே திட்டமிடாத ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையில எந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அறியாமை நம்மை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீ தீவெட்டியா மாறணும், நீ அனலா மாறணும், நீ அக்கினியா பிரகாசிக்கணும். இருளானது இந்த பூமியை மூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். காரில் ஜனங்களை மூடும். அதுலதான் மக்கள் வாழ்றாங்க. கர்த்தர் உன் மேல உதிப்பார், கர்த்தர் உன் மேல உதிப்பார். ஆமென். உதிக்கிற நீ எழுந்து பிரகாசிப்ப, உதிக்கிறவன் ஒளியின் இடத்துல ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில அது நடக்கிறது. உன்னை தேடி ஜனங்கள் வருவாங்க, உன்னை தேடி ஜனங்கள் வருவாங்க. கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதம் உன்னை பயன்படுத்துவார். காரணம் என்ன தெரியுமா? நீ இருளில் அகப்பட்டவன் அல்ல, நீ வெளிச்சத்துக்குள் வந்து விட்டவன். உனக்குள்ள தேவன் உன்னை பிரகாசிக்க செய்கிறார். நீ அனலாய் மாறும்பொழுது, அக்கினியாய் மாறும்போது, தீவட்டியாய் மாறும்பொழுது இருளுக்கு இடமில்லாமல் போகிறது. இதுதான் கர்த்தர் கேட்கிறார். நீ வெதுவெதுப்பா வாழ்ந்தேனா உன் வாழ்க்கையில சத்துரு வந்துருவான். அல்லேலூயா. சத்துரு வாழ்க்கையில வந்துருவான். நீ அனலாய் மாறு என்று ஆண்டவர் இந்த காலவெளியோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 15:29 வாசித்தீங்களா? நல்லா அவருடைய பாரமானதை ஒன்றும் பரிசுத்த ஆவியானவர் எதை விரும்புறாரோ அதுதான் எங்களுக்கு சொல்றாரு, நாங்க அதை தான் உங்களுக்கு சொல்றாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனுடைய ஆளுகை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலர்களாக மூலமாக நமக்கு சத்தியங்களாக உபதேசங்களாக கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் எப்படி வருகிறதா? அவர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆளுகை எங்கிருந்து வருகிறது? தேவ ஆவியானவர் சொல்லணும். நீங்க சுயமா சொல்லக்கூடாது. உங்க சுய விருப்பத்தை கேட்க கூடாது. உங்களுடைய விருப்பத்தை அவர் உண்டு பண்ணணும். உங்களுடைய செயல் அவர் மூலமா இருக்கணும். உங்களுடைய மற்றவர்களுக்கு சொல்லுகிற போதனையோ மற்றவர்களுக்கு சொல்ற வெளிப்பாடு உங்களுடையதா இருக்கக்கூடாது. அது கர்த்தருடையதா இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஆளுகை. அல்லேலூயா. ஆமென். அந்த நாட்களில் சில அரசர்கள் தங்களுக்கு ஏற்றது போல தரிசனம் சொல்லணும்னு சொல்லி விரும்பினாங்க. ஆமென். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தை சொன்ன தீர்க்கதரிசிகளை வெறுத்தார்கள். அதுதான் இன்னைக்கு நடக்குது. சத்தியத்தை சொன்னா பவுல் சொல்றார், நான் சத்தியத்தை சொன்னதனால் சத்ருவானேனோ. ஏன் சத்ருவா நம்ம என்றனா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ற மனப்பாங்க நமக்கு இல்லை. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள மாம்சம் ஆளும் பொழுது சத்திய ரிஜெக்ட் ஆகும். அல்லேலூயா. ஒரு பந்தை நீங்க சுவத்து மேல அடிச்சா பந்தை என்ன செய்யுங்க, அப்படி ரிட்டர்ன் வந்துடும். அந்த மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையும் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அந்த வசனம் திரும்ப வந்துடும். ஆனா ஆண்டு சொல்றார், நான் என் வார்த்தை என்ன திரும்பாதான், வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பிய காரியமாய் அது வாய்க்கும். தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு இல்லை. காரணம், உனக்குள்ள தேவன் ஆளுவாரானால் இது தேவ வசனம் பேசுகிற தேவ மனிதர்கள், இது உண்மைதான், என் குறை இப்படி இருக்கிறது, நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தங்களை அர்ப்பணிப்பார்கள். அங்கே ஆண்டவருடைய ஆளுகை வரும், ஆண்டவரால் கிடைக்கிற ஆசீர்வாதம் வரும். வேதம் அதைத்தான் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதம் வேதனை கொடுக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் மருத்துவமனைக்கு தான் போகும். நீங்கள் பெற்ற செல்வங்களை இழந்து போகிற சூழ்நிலை ஏற்படும். அல்லது நீங்கள் பெற்ற செல்வம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சிறிதா இருந்தாலும் அங்கே மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் சமாதானம் இருக்கும். உன்னை தேடிதான் நிறைய பேர் வருவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு உங்களை என்னை அழைக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியுடைய ஆளுகை இருந்ததை பார்க்கிறோம். திருச்சபையுடைய நிலைமை என்னன்னா, அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பா இருந்ததுனாலே ஆண்டவர் தமது விருப்பத்தின்படியாக வாழ்வதற்கு அவர்கள் தங்களை விற்று போட்டதினாலே தேவனுடைய ஆளுகை அந்த திருச்சபைக்குள்ள இல்லாமல் போனது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய பார்வையில அந்த சபை குறைவாயிருந்தது. தன் சுயத்துக்காக வாழ்கிற சபை, தன் விருப்பத்திற்காக வாழ்கிற சபை, தன் எண்ணம் போல வாழ்கிற சபை, தன் எண்ணம் போல வாழ்கிற மக்கள், தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை விட்டுக் கூடாதவர்கள், தேவன் ஆளாமல் அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்கிற நிலைமைக்கு வாழ்கிறார்கள். யூதாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்கிறார்கள். அல்லேலூயா. மேய்த்துக் கொள்கிறார்கள். ஏன்? அவர்கள் மேய்ப்பனற்ற ஆடுகளைப் போல,
தண்ணீரற்ற மேகங்களைப் போல, 2 முறை செத்து வேர் செத்து போன தளிர்க்க முடியாது இருக்கிற மரத்தை போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. மார்க்கம் தப்பி அடைகிற நட்சத்திரங்களை போல இருக்கிறார்கள். யார் அவர்கள்? தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை விட்டுக் கொடாதவர்கள், ஆதி மேன்மை இழந்து போன அவர்களைப் போல கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் கொடுக்கிற திருச்சபையின் ஐக்கியத்தை, கர்த்தர் கொடுக்கிற போதனையை, கர்த்தர் கொடுக்கிறதான வரங்களை, நன்மைகளை தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தவர் அனுபவிக்காதபடி தன் காலத்திலேயே தன் எண்ணம் போல வாழ்ந்து தேவ ஆளுகைக்கு தன்னை விட்டுக் கொடாமல் தன் இஷ்டம் போல வாழ்ந்து அவைகளை இழந்து போகிறதான ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஏசாவை பற்றி வேதம் அதைத்தான் சொல்கிறது. அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் என்கிற அற்புதமான பங்கு அவனுக்கு இருந்தது. ஆனால் தேவன் கொடுக்கிற இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை, ஆவிக்குரிய நன்மைகளை இன்றைக்கு திருச்சபை இழக்கிறது. அவர்களுக்கு தேவையெல்லாம் மாம்சீகமான பசியை தீர்க்கிற காரியங்கள் தான். என் வாழ்க்கை நல்லா இருந்த போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்த போதும், ஒரு வாழ்றதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும், ஓட்டுறதுக்கு ஒரு வாகனம் இருந்தா போதும், என் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நினைக்கிறேன். இல்லை, ஆவிக்குரிய நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். உனக்குள்ள உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, பிறருக்கு நன்மை செய்கிற நற்கிரியை செய்கிற மனம் இல்லை, தேவன் உனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக அவருக்கு சேவை செய்கிற மனம் உனக்கு இல்லை. தேவன் எதிர்பார்க்கிறது வேற, நீ எதிர்பார்க்கிறது வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவர் ஆளுகை செய்கிற வாழ்க்கையா உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கைக்கு அவனை அழைக்கவில்லை. அக்கினியாய், தீவெட்டியாய், அநேகருக்கு பிரகாசிக்கிற கலங்கரை விளக்காக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அனலும் என்று குளிரும் என்று வெதுவெதுப்பாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை தேவன் விரும்பவே இல்லை. அப்படியானால் தேவன் விரும்புகிற அனல் உள்ள வாழ்க்கை எந்த அனுபவத்தின் மூலமா எப்படி அது நமக்கு கிடைக்கும்? இந்த அனல் உள்ள வாழ்க்கை எந்த அனுபவங்கள் வழியாய் கிடைக்கும்? இப்பதான் நான் பிரசங்கத்துக்குள்ளே போறேங்க. இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன்ங்க. இப்பதான் இந்த அக்கினி எதெல்லாம் வரணும்னா, முதலாவது நேசம் அக்கினியை போன்றது. எதுங்க? ஆண்டவர் மேல நமக்கு நேசம் வந்துட்டா, ஐயா ஊருக்கு கூப்பிட்டா கூட சிஸ்டர் சொல்லுவாங்க, இன்னைக்கு சண்டேங்க நம்ம சர்ச்சுக்கு தான் போகணும் சொல்லுவாங்க. நேசம் தான் அக்கினியை போன்றது பைபிள் சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, சத்தியத்தை நீங்க தியானிக்க அதுல இருக்கிற உண்மைகள் இருக்குது பாருங்க. அவ்வளவு சத்தியங்கள் இருக்குது. அவரோடு இருக்கிற ஐக்கியம் அக்கினியை உண்டு பண்ணுமா? எதுங்க? அக்கினி எங்க இருக்குதுங்க? உங்களுக்கு யார் மேல கசப்பு இருக்குது, தேவ ஐக்கியத்தில் நீங்க இருக்காம இருக்கீங்கன்னா உங்க அடுப்பு அணைய போதுன்னு அர்த்தம். உங்க அடுப்பு அணைய போகுது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜாலித்து எறினா ஃபெல்லோஷிப் ரொம்ப அவசியம். பரிசுத்தவானோட ஐக்கியம் பைபிள் அடிக்கடி தான் வாசிக்கிறோம். இயேசு சொல்றார், என்ன நான் யாரோட ஐக்கியம் கொண்டிருக்கிறேன்? என் பிதாவோடும் பரிசுத்த ஆவியாரோட ஐக்கியம் அவருக்கு இருந்தது. அப்போஸ்தலர் சொல்றாங்க, பிதாவோடும் குமாரனாகி கிறிஸ்துவோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கான சபை சொல்ல வேண்டும், எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் பரிசுத்தவான்களோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் எங்களுக்கு இரண்டாவது, தேவனுடைய திருச்சபை தான் முதலாவது. ஐக்கியம் எங்க இல்லையோ அனல் குறைஞ்சிடும், நீர் பூத்து போய்விடும், எந்த ஒரு காரியம் நடக்காது. கிரியை அக்கினியில தான் இருக்கிறது. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க யாராச்சும் அக்கினி இல்லாம சமையல் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களாமா? அதுக்கு மட்டும் தலையை நல்லா மாட்டுறீங்க. ஏன்னா அதுல பாடாப்பட்டு இருக்கிற 15 வருஷம் 20 வருஷம் அந்த நெருப்புல தான் பாஸ்டர் கஷ்டப்படுறோம். அக்கினியை வச்சுதான் அவியல் செய்யறோம், பொரியல் செய்யறோம், மீன் செய்யறோம், வறுவல் செய்யறோம், பிரியாணி செய்யறோம். வேகாத கறியை கூட என்ன செய்யுதுங்க? அந்த அக்கினி தான். ஃப்ளேம் சரியா வரலங்க, அக்கினி தான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்க அக்கினியா மாறணும். தீமையை சொல்லி சொல்லியா ஜெபம் பண்றேன், தேவையை சொல்லி சொல்லியா ஜெபம் பண்றேன். உனக்கு தேவை அக்கினி. நீ எரிந்து பிரகாசிக்க எண்ணெய் வேண்டும், உனக்குள்ள வசனம் வேண்டும். இருள் கிடக்கல. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி அக்கினியை உண்டு பண்ணுகிற சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லிட்டு பிரசங்கத்தை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு பண்றேன். நேசம் அக்கினியை கொண்டு வரும், ஐக்கியம் அக்கினியை கொண்டு வரும், பக்தி வைராக்கியம் அக்கினியை கொண்டு வரும். எதுங்க?
பக்தி வைராக்கியம் எங்க இருக்குதாங்க தான் எரியும் பயங்கரமா. ஆமென். அடுத்தது பாருங்க, போதகம். என்னங்க போதகம்? நீங்க கேட்கும் போது அக்கினி எரியும் சொன்னாங்களா? அவர் பேசும்போது நம்ம இருதயம் என்ன செஞ்சதான்? கொழுந்து விட்டு எரியுதான். தேவன் பேச பேச, அவர் அன்னைக்கு நேரடியா பேசினார், இன்னைக்கு தேவ மனிதர் மூலம் பேசுறார். தேவ வசனத்தை கேட்கும் போதெல்லாம் கொழுந்து விட்டு எரியுங்க. போதகம் கொழுந்து விட்டு எரியும். அது மட்டுமல்ல, தேவனை தியானிக்கிற தியானம் அனல் கொண்டது என்று தாவீது சொல்கிறார். நீங்க அவர் தியானிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள அனல் உண்டாகும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியத்திலே அனல் வெளிப்படும். யார் ஊழியம் செய்ய ஆண்டு சொல்ல, ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துவேன். கடைசியாக சாட்சி உங்களை அக்கினியாக தீவெட்டியாக மாற செய்யும். அல்லேலூயா. உங்கள் சாட்சி, அதைத்தான் யோவானை குறித்து சொன்னேன், எரிந்து பிரகாசிக்கிற தீவெட்டியாக இருந்தார். அருமையான தேவ பிள்ளையே, அனல் உள்ள வாழ்க்கைக்கு இதெல்லாம் அடையாளம். இந்த அனுபவங்கள் இருந்தா உன் வாழ்க்கையில் யார் வரமாட்டான்? சத்துரு வரமாட்டான், இருள் வரமாட்டான், பூச்சி வாழ்க்கையில் வராது, இடர்கள் வாழ்க்கையில் வராது, நெருக்கங்கள் வாழ்க்கையில் வராது. நீ அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்ப, தீமை உன்னை அணுகாது, உன் வாழ்க்கையில நல்லா சுட்டரிக்கப்படும், உன் கிட்ட நெருங்க முடியாது. பைபிள் தான் சொல்லுது, கர்த்தர் தாம் பயந்தவர்களை சூழ பாளையம் நெருங்கி பாதுகாக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தெரியவில்லை தனக்கு இருக்கிற பாதுகாப்பை. எலிசாவின் கண்களை திறந்து ஜெபம் பண்ணான். அவன் கண்ட காட்சி என்ன தெரியுமா? கர்த்தர் அக்கினி மதிலாய் அவங்களை சுற்றிலும் பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வைராக்கியமா மாறிட்டா உன்னை சுற்றிலும் அக்கினி எரியும். உன் எல்லைக்குள்ள யாரும் வர முடியாது, உன் எண்ணத்துக்குள்ள யாரும் வர முடியாது, உன் பிள்ளைகளிடத்துல வர முடியாது, உன் குடும்பத்துக்குள்ள வர முடியாது, உன்னை பொருளாதாரத்தை தொட முடியாது, உன் சரீரத்தை தொட முடியாது. என் அருமையான தேவ ஜனமே, பிரச்சனையை நீ பார்க்காதே, தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்க உன்னை விட்டுக்கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு அநேகருடைய பிரச்சனையை தீர்க்க உன்னை பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அப்படியே இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கடைசி நாட்கள் நமக்குள்ள ஆளுகை செய்து நடத்துகிறவரா இருக்கிறார். தீய எண்ணம் வரும்போதெல்லாம் அந்த அக்கினி அதை சுட்டெரிக்கும். மகளை நீ இப்படி நினைக்க கூடாது, இப்படிதான் நினைக்கணும். இந்த நன்மையானது ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். உன் வாழ்க்கையில அந்த தீமையான எண்ணம், தவறான எண்ணம், கசப்பு வராம, வைராக்கியம் வராம, ஆமென், ஹல்லேலூயா, உனக்குள்ள காழ்ப்புணர்ச்சி பொறாமை வராம அந்த தீமையெல்லாம் சுட்டெரித்து கொண்டு அவர் இருக்கிறார். உன் இருதயத்தை அவர் மாற்றார், உன் ஜீவியத்தை அவர் மாற்றார், நடக்கையை மாற்றுறார். நீ அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற மகளா மாறுகிறார். உனக்குள்ளே தேவ அன்பு கொழுந்து விட்டு எரிய 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 அந்த அன்பு அநேகர் கிறிஸ்துவனை கொண்டு வருகிறது. எத்தனை பெரிய உண்மை சிஸ்டர், எத்தனை பெரிய உண்மை சகோதரனே. ஆண்டவர் நவலிக்கைய சபையை பார்த்து சொல்கிறார், நீ அனலாயிரு, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுவெதுப்பாய் இருந்தா நம்மளை வாந்தி பண்ணி போட்டு சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேர் மெய்யா ஆண்டவரே நான் அனலா இருக்க விரும்புறேன்னு சொல்றது மட்டும் அனலா இருக்க விரும்புறேன். எத்தனையோ வருஷங்கள் நான் விட்டுட்டு ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கும் பயனில்லை, என் வாழ்க்கையிலும் பயனில்லாமல் ஆண்டுகளை நான் கடந்து விட்டேன். அது சின்ன சின்ன காரியங்களை செய்கிறேன், உங்களுக்காக பெரிதாய் ஒன்று நான் சாதிக்கவில்லை. நான் எரிந்து பிரகாசிக்கிற தீவெட்டியாய் மாறட்டும். என்னை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் உங்க கரத்தை கர்த்தர் பார்க்கட்டுங்க. கரத்தை வாரத்துக்கு நேரம் உயர்த்தி, இனி நான் வெது வெதுப்பா இருக்க மாட்டேன், இனி நான் வெது வெதுப்பா இருக்க மாட்டேன். போதும் ஆண்டவரே, என்னுடைய வெது வெதுப்பான வாழ்க்கை போதும். இனி உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற தீவெட்டியாய் நான் மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரங்களை கர்த்தர் பார்க்கட்டும். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்க கரத்தை பார்க்கிறார், கர்த்தர் உங்க கரத்தை பார்க்கிறார். என்னை அனலாய் மாற்றுங்க, அக்கினியாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த இறுதி நாட்களில் நான் உமக்காக எரிந்து பிரகாசிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசம் மாறணும்னா, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னா, நான் இன்னும் ஆண்டவரே அனலாய் மாறாமல் இருக்கிறேன். வெது வெதுப்பான ஒரு கிறிஸ்துவ ஜீவியை செய்கிறேன். கர்த்தரிடத்தில் விட்டுக் கொடுக்கலாமா? என்னை நிரப்புங்க ஆண்டவரே.
ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க. மேலான தரிசனம், மேலான வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதான் உங்களுடைய போதனைகளை நான் கேட்கட்ட ஆண்டவரே. உங்களோடு கூட இருக்கிற நேசம் எனக்குள்ள அக்கினியை பற்றி எனக்குள்ள ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாய் மாற்றட்டும் என்று சொல்ற பிள்ளைகளை கத்தரில் நிரப்புவார். ஆமென் ஆமென். அப்படி தங்கச்சி ஆமென். கத்தருக்குள்ள விட்டு கொடுங்க. ஆமென். 2021 ஆமென். இந்த புதிய ஆண்டிலே கத்தர் உங்களை என்னை நம்பி இருக்கிறார். ஆமென். இருளை விளக்குகிற வெளிச்சம் முன்னிலிருந்து புறப்பட போகிறது. அந்த அக்கினி வந்தால் மட்டும்தான் ஆமென் ஒரு தீவெட்டி எரிய முடியும். அந்த அக்கினியை கத்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். இது வெதுவெதுப்பு வேணப்படுகிறது. அது உங்களை மூழ்கடித்து விடும். நீர் பூத்து எரியக்கூடாமல் போய்விடும். மனவாளன் வரும் பொழுது விளக்கு எரியாம போயிடும். நம்முடைய அழைப்பு நம்ம விளக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம அநேகருக்கு தீவெட்டியாய் மாறணும், அநேகருக்கு வெளிச்சமாய் மாறணும், அக்கினியை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அனல் உள்ள ஒரு ஜீவியை செய்யணும். அந்த மேலான சிந்தையை கத்தர் கொடுப்பாராக. உங்களை கொண்டு கத்தர் அநேகரை விடுவிக்க போகிறார். உங்களை கொண்டு அநேகர் மன்னிக்க போகிறார். உங்கள் மூலமாக கிறிஸ்துவை அறியும்படி பயன்படுத்த ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஏசப்பா இந்த வருஷத்துல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையை சொல்கிற பிள்ளைகளை கத்தர் அபிஷேகிக்க போகிறார். அந்த அக்கினி மேல் இறங்கி வருகிறது. அக்கினி மேல் இறங்கி வருகிறது. ஏமே நன்றி 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 நன்றி. தீவெட்டிகளாய் சிலரை மாற்ற போகிறார். கலங்களை விளக்கால் சிலரை மாற்ற போகிறார். நீங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற இருள் விளங்குகிறது. அந்த காரியங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. தீமைகள் சுட்டரிக்கப்படுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறும். ஆமென். அக்கினி எங்கெல்லாம் வருகிறது அங்க நியாய தீர்ப்பு நிறைவேறும். தீமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும். ஆமென். இன்னைக்கு உங்களை என்னை கத்தர் அப்படித்தான் கொண்டு போக போகிறார். ஆமென் 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 ஆமென். கத்தரிடத்துல கேளுங்க, கத்தரிடத்துல கேளுங்க. நான் அக்கினியாய் பயன்படுத்தல் கேளுங்க, தீவெட்டியாய் நான் மாறணும் கேளுங்க. இயேசுப்பா இந்த 2021 தேவனுடைய திருச்சுத்தம் உங்களில் நிறைவேற போகிறது. ஆமென். கத்தர் பயன்படுத்த போகிறார். மேலான சிந்தை, மேலான தரிசனம், மேலான வல்லமை தேவ அபிஷேகத்தில் வரப்போகுது. எத்தனை வருஷம் மற்றவங்களை தப்பு தப்பா நினைச்சே இல்லையா? நீ உனக்குள்ள அக்கினி இல்லாதனால்தான் இந்த தீமை உனக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறது. உன் மனைவியை நீ புரிந்து கொள்ள, கணவனை நீ புரிந்து கொள்ள காரணம் தெரியுமா? உன்னை ஆளுகிறது மாமிசம். ஆண்டா உன்னை புரிய வைப்பாருப்பா. எத்தனை பேர் நீ கசந்து விரோதியா பாக்குறியே, உங்க மேல அன்பு செலுத்துற காரணம் தெரியுமா? நீ மானசீகம் ஆண்டு கொண்டிருக்கிறது. மற்றவங்களை குறித்த ஒரு கரிசனையே உனக்கு இல்லையே, நன்மை செய்யற மனசு உனக்கு இல்லையே. காரணம் தெரியுமா? உனக்குள்ள மாம்சம் உலகம் ஆளுகிறது. கர்த்தர் நீங்க ஆளுகை செய்ய போகிறார். ஆமென். உன்னை வித்தியாசமா பயன்படுத்த போகிறார். ஆமென். இந்த அனல் குறையாது, இந்த அனல் குறையாது, அது பற்றி பிடிக்க போகிறது. ஆமென். உங்க ஜெப நேரங்கள் இந்த உணர்வுகளை கர்த்தர் தரப்போகிறார். உங்களோட கர்த்தர் இடைப்பட போகிறார். ஆமென். இந்த 2021 இந்த திருச்சபை அநேகருக்கு தீவெட்டியாய் மாற போகிறது. உங்களுக்கு தேவ வரவெளிப்பட போகிறது. ஆமென். கர்த்தர் பயன்படுத்த போகிறார். மரக்காலில் அல்ல, கட்டிலின் கீழ் அல்ல, பாத்திரத்தில் அல்ல, விளக்கு தண்ணீர் மேல் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். விளக்கு தண்ணீர் மேல் கர்த்தர் வைக்க போகிறார். குறைவுகளை மன்னி காட்டுவார். எங்க குறைவுகளை மன்னி எத்தனை வருடங்களை வீணாக்கி வேண்டும். அனலாய் வாழைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். தீவெட்டிகளை பிரகாசிகள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தீவெட்டிகள் எரிகிறதா இருக்கட்டும். ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah, glory to Jesus.
குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் லவோதிக்கேயா சபையை பற்றி எங்களோடு பேசுனீங்க. தொடர்ந்து எங்களோடு பேசுனாங்க. மனித ஆளுகை லவோதிக்கேயா சபையின் பெயர்ல பொருள் இருக்கிறது. இக்கால திருச்சபையாகிய நாங்களும் மனித ஆளுகையில் இராதபடி தேவன் எங்களை ஆளட்டும் என்று விட்டுக் கொடுக்கிறோம். லவோதிக்கேயா சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தது போல அந்த சபையை பார்த்து நீங்க கேட்டீங்க, அனலாயிரு என்று கேட்டீங்க. எங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறாங்க. இதுவரைக்கும் உமக்காக பிரகாசிக்காம, உமக்காக எரிந்து பிரகாசிக்காம, இவ்வுலகத்தினுடைய ஆளுகைக்கு எங்களை விட்டுவிட்டோம். இனி தேவன் எங்களை ஆளப்போகிறேன், எங்கள் எண்ணங்களை ஆளப்போகிறேன், குடும்பங்களை ஆளப்போகிறேன், சபையை ஆளப்போகிறேன். உம்முடைய ஆளுகை எங்களுக்குள்ளே நிறைவாய் இருந்து உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் எங்கள் எண்ணங்களாய் மாறி செயல்களாய் மாறப்போகிறது. உம்மை நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். இருளை விரட்டுகிற தீவெட்டிகளாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். அப்படியே செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. காணி கொடுத்த கரங்கள் புதிதாக பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டு ஒரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சோதர சொல்லுவோம். அடுத்த வாரம் இதே நேரத்தில் நமக்கு ஆராதனைகள் இருக்கும். குறித்த நேரத்தில் வாருங்கள். நாம் இன்னைக்கு காலம் தாழ்த்தி முடிக்கிறோம். நீங்கள் அதிக நேரம் கழித்து வர வேண்டாம். சரியான நேரத்தில் வரும் என்று சொன்னால் ஆராதனை முடியும். அடுத்த வாரம் நமக்கு சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் உண்டு, வெள்ளிக்கிழமை உபவாசம் உண்டு. மாத்திரமல்ல நாளைக்கு அதிகாலை ஆமென் வாக்குத்தத்த ஆராதனை ஜெபம் உண்டு. சனிக்கிழமை நாம் ஆயத்த ஜெபத்துக்கு வந்து கர்த்தருடைய பந்திக்கு அடுத்த வாரத்தில் நாம் கூட்டி சேர்ப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இதில் நினைவில் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். ஒரே ஒரு அறிவிப்பு, நமக்கு அடுத்த வாரம் கர்த்தருடைய பந்தி இருப்பதுனால் நமக்கு ஐக்கிய விருந்து இருக்கிறது. இந்த ஐக்கிய விருந்துக்கு நமக்கு ஒரு 10 பேர் நம்ம கையை தூக்கணும். வேகமாக தூக்கிட்டீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். 1 2 3 4 5 பேர் தூக்கியிருக்காங்க. 6 7 இன்னொரு 3 பேர் கரங்களை ஆமென் உயர்த்து என்று சொன்னால் இன்னும் ஒருவர் தேவை. ஒருவர் உயர்த்திருக்காங்க. இந்த 10 பேருடைய கரங்களை உயர்த்தின பிள்ளைகள் நீங்களுடைய காணிக்கை நீங்கள் உதாரணத்துமை கொடுப்பேன்னு சொன்னால் இது நமக்கு நாமே திட்டம். நாம பகிர்ந்தளித்து நாம் தேவ சமூகத்தில் உண்டு கடந்து போகிற அற்புதமான செயல். ஒவ்வொரு மாதமும் நம்ம இதில் நாம் ஒருவர் மாறி இந்த ஒத்தாசைகளை செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே செய்த சகல உபகாரங்களை ஹல்லேலூயா 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 வழிநடத்தலும் சமாதானம் இன்னும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.